அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். அம்மனினரால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேற சமயபுரத்து தாயே போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணி மனதார வேண்டுதல் வைங்க. நிச்சயம் அந்த அம்பாள் நிறைவேற்றி தருவா. தீராத நோயை தீர்த்து வைக்கக்கூடிய சமயபுரத்து அம்பாளின்னு பார்த்தீங்கன்னா கோவிலில் வேறு எந்த தளத்திலும் காண முடியாதபடி இந்த தளத்தில் அம்பாள் கருவறையில் வீற்றிருக்கக்கூடிய அதிசயம் என்ன? மேலும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சித்திரை பெருந்திருவிழா எப்போது கொண்டாடப்பட இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த வீடியோவை பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பிரசித்தி பெற்ற சமயபுரத்து மாரியம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா சித்திரை பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியாச்சு. சக்தி தலங்களில் முதன்மையாக விளங்கக்கூடிய இந்த சமயபுரத்து மாரியம்மன் திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஆலயத்திலும் நீங்கள் பார்க்கவே முடியாதபடி தாங்க இந்த ஆலயத்தில் அஷ்டபுஜங்களோடு கூடிய சுயம்பு திருமேனியாக பாதம் மாறி சிவபாதத்தின் விக்ரம சிம்மாசனத்தில் எழுந்தருளி மும்மூர்த்திகளை நோக்கி மாயாசூரனே வதம் செய்த பாவத்தை நீக்கவும் உலக நன்மைக்காகவும் தன்னை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த விதமான நோய்களும் தீவினைகளும் அணுகாது இருக்க சகல சௌபாக்கியமும் கிடைக்க பற்றினா அம்மனே பக்தர்களுக்காக வருடந்தோறும் மாசி கடைசி ஞாயிறு முதல் 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பது இந்த கோவிலுடைய தனி பெருமையாக இருக்குது. மேலும் இங்கு சிறப்பு என்னன்னா பச்சை பட்டினி விரதங்க பூர்ணமடைந்தவுடன் சிவபெருமானிடம் உள்ள சர்வ சக்தியும் பெற்று படைத்தல், காத்தல், அழித்தல் மற்றும் அருள்பாலித்தல் போன்ற மறைத்தல்லே 5 விதமான சக்தியும் பெற்று பார்த்தீங்கன்னா பெருவிழா நாட்களில் சித்திரையில் பார்த்தீங்கன்னா அம்பாள் அருள்பாலித்து வரக்கூடிய இத்தலத்தின் சிறப்பாக இருக்குது. மேலும் இந்த தலத்தில் பார்த்தீங்கன்னா உற்சவ மாரியம்மன் தங்க கொடிமரம் முன்பு எழுந்தருளிடுவாங்க. இதையடுத்து கொடிமரத்துக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவிய பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளும் காலை 8 மணி அளவில் பக்தர்கள் பக்தி கோஷம் முழங்க கொடியேற்றப்பட்டுச்சு. தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடந்திருக்குங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா அம்பாள் பார்த்தீங்கன்னா தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பரிகார தலமாகவும் இருக்குது. இங்கு பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கக்கூடிய இந்த கோவிலில் காவேரியின் வடகரையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்திருக்குங்க. மகாவிஷ்ணுனுடைய தசாவதாரத்தில் கிருஷ்ணர் அவதாரம் ரொம்ப முக்கிய இடத்தை வகிச்சிச்சு. இந்த அவதாரத்தில் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதியின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரித்தாங்க. அவ்விரு குழந்தையும் இறைவனின் எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டது. இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தையினுடைய இடமாற்றம் செய்யப்பட்டு இருப்பதை அவனால் அறிய முடியலைங்க. பிறகு குழந்தையை கொள்ள துணிந்த கம்சனோ தேவகியின் அறைக்கு சென்று குழந்தையை தாக்க முற்பட்டிருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன் உண்மையான அவதாரத்தை எடுத்து காட்டி நின்றிருக்கு. அன்னையினுடைய அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின் சம்ஹாரம் செய்யப்பட்டான். மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தன்னுடைய 8 கரங்களையும் எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு இந்த உலகையே காக்க அவதரித்து நின்றார். இத்தேவியை நாம் இப்போது மகமாரியினும் மாரியம்மனாகவும் கண்கண்ட தெய்வமாகவும் சமயபுரத்து மாரியம்மனாகவும் பூஜித்துட்டு வரோம். மேலும் இந்த ஆலயத்துக்கு இன்னும் ஒரு கதை இருக்கு. ஸ்ரீரங்க அரங்கநாத சுவாமி திருக்கோயிலிருந்து அம்மனின் திருவேணி உக்கிரம் மிகுந்து இருந்தமையால் அங்கு அப்போது இருந்த ஜீவ சுவாமிகள் தான் அம்மனின் திருவுருவத்தை மற்றொரு இடத்துக்கு மாற்ற ஏற்பாடு செய்தார். இதில் பார்த்தீங்கன்னா பணிவிடை புரிவோர்னு அந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்து ஒரு இடத்துல இறக்கி வச்சுட்டு இளைப்பாறினாங்க. அவங்க இளைப்பாறிய அந்த இடம்தான் இப்போது சமயபுரம்னு பெயரில் இருக்குங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா அதை நினைவாகவே இப்போது இந்த கோவிலில் திருவிழாவில் 8வது நாளில் அம்மன் அங்கு சென்று ஓய்வு எடுத்துக்கொள்வது நடத்திட்டு வருது. இளைப்பாறிய பணிவிடையாளர்கள் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணனூர் அரண்மனை மேட்டில் அன்னையினுடைய திருவுருவத்தை பிழைத்துட்டு சென்று விடுவாங்க.
இந்த திருத்தலத்துக்கு அப்படி என்னென்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, திருக்கடையூரில் மார்க்கண்டேயனுடைய அதீத பக்திக்கு மயங்கி காலசம்ஹார மூர்த்தியாக அவதரித்த யமதர்மனே சிவன் அளிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில பெரிதும் மாற்றம் ஏற்பட்டுச்சு. அந்த நிலையில தான் யமதர்மன் சபையில மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாக இருந்த மாயாசுரன் பூவுலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினான். அதர்மம் அழிந்து தர்மம் தலைத்துங்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கு இணங்கதான் மாயாசுரனையும் அவனது சகோதரர்களையும் மதம் செய்து அவங்களுடைய தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமையிலிருந்து மக்களை காப்பாற்றிய சமயபுரத்து திருக்கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க. இந்த திருக்கோவிலில் இன்னுமே கருவறையில் அம்மனின் வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசுரனின் தலை மீது எழுந்திருக்கு. மேலும் இந்த கோவிலில் தீராத நோயை தீர்க்கக்கூடிய சிறந்த ஒரு பரிகார தலமாக இருக்கு. மேலும் இங்கு திருக்கோவிலில் இரண்டாவது திருச்சுற்றுல அருள்மிகு விநாயகர் சன்னதி, நவராத்திரி மண்டபம், அபிஷேகம்மன் சன்னதி, யாகசாலை, நங்கரத மண்டபம் இருக்கு. மேலும் இங்கு சக்தியின் சுதை உருவத்தை பார்க்க முடியுங்க. கருவறைக்கு செல்லும் வாயில பார்த்தீங்கன்னா வலதுபுறம் கருப்பணசுவாமி சன்னதி இருக்கு. கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் மகாமண்டபம்னு சொல்லக்கூடிய அர்த்த மண்டபமும் இருக்குதுங்க. இங்கு கருவறை சுற்றி பிரகாரம் காணப்படுகிறது. இந்த பிரகாரத்தில் வருமானத்தின் அதிர்ஷ்டமான தொட்டி போல அமைத்திருக்காங்க. அதில் எப்போது நீர் நிரப்பப்பட்டே இருக்கும். அம்பாள் கருவறையில் எப்போதும் குளிர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும்ன்றதற்காக இப்படி செஞ்சுருக்காங்க. கருவறையின் இடதுபுற உற்சவம்மனின் சன்னதி இருக்கு. திருமேனிக்கு இங்கு நாள்தோறும் சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு வருது. சமயபுரம் அருகில் இருக்கக்கூடிய இந்த செல்லாண்டியம்மன் திருக்கோயிலுக்குரிய திருமேனிக்கு இங்கு நாள்தோறும் அபிஷேகம் செய்யப்படுதுங்க. மேலும் இங்கு கருவறையில் அம்மன் வீற்றிருப்பது வழக்கமானதை இருந்தாலும் மற்ற கோவில்களை விட இங்கு மாறுபட்ட வடிவம் கொண்டு அருளாட்சி நடத்தப்படுது. மூலவரின் திருவுருவம் மரத்தால் ஆனதால் அதன் மேலே சுதை வேலைப்பாடு மட்டும் மேற்கொண்டிருக்காங்க. தங்க ஜடா மகுடமும் குங்குமம் மேனி நேரத்தில் நெற்றில அழகிய வைரப்பட்டைகள் மின்ன கண்களில் அருளொளி வீச வைர கம்மல்களோடும் முக்குத்தையோடும் பக்தர்களுக்கு காட்சியளிப்பா. மாரியம்மன் பார்த்தீங்கன்னா ஆதிசக்தியான அம்மன் தன்னுடைய 8 கைகளில் இடதுபுறமாக கபாலத்தையும் வலதுபுறமாக மணி வில் பாசம் வலதுபுறமாக கத்தி சூள அம்பு உடுக்கைன்னு ஆயுதங்களையும் தாங்கி இருப்பார். இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்க விட்ட நிலையில் சுகாசனத்தில் அமர்ந்து பக்தர்களினுடைய குறைகளை நீக்கி அருள் வழங்கி வராரு. இந்த ஆலயத்தின் தனி சிறப்பு என்னன்னா, அம்மனின் பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளக்கூடிய 28 நாட்களும் வைவேத்தியம் கிடையாது. இந்த காலத்தில் மாரியம்மனுக்கு இளநீர், கரும்புச்சாறு, துள்ளு மாவு மட்டுமே படைக்கப்படும். பூச்சொரித்தல் விழா நடத்தக்கூடிய நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் பல்வேறு பகுதிகளில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் தங்களுடைய அம்மனை எழுந்தருளச் செய்து பூத்தட்டைகளையும் பூக்கூடைகளையும் ஏந்தி வந்து ஊர்வலமாக மாரியம்மனுக்கு பூக்களை சாற்றி வழிபட்டு செல்வாங்க. இந்த பங்குனி கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் சித்திரை தேர் திருவிழாவுக்கான கொடியேற்றம் நடந்து முடிந்திருக்கு. சித்திரை முதல் செவ்வாய்க்கிழமை சித்திரை பெருந்திருவிழா தேரோட்டமும் நடைபெறுதுங்க. சர்வ சக்தியும் பெற்று பார்த்தீங்கன்னா இங்கு அம்பாள் 5 தொழில்களையும் பார்த்தீங்கன்னா அருள்பாலிப்பதாக சொல்லப்படுது. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு பரிகார தலமாக இருக்குது. அம்மை நோய் கண்டவங்க இங்கே வந்து தங்கி நோய் நீங்கும் வரை இருந்து வழிபாடு செய்வாங்க. இவங்க மீது அபிஷேகம் தீர்த்தம் தெளிக்கப்படுவது உண்டு. அம்மையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கோ தீராத நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கோ தங்களுடைய வேண்டுதலை மாரியம்மிடம் தெரிவித்து அது நிறைவேறிய பின்னர் அம்மனுக்கு உருவம் வைத்து வழிபடுவாங்களாம். கோழி ஆடுகளை காணிக்கையாக செலுத்துதல் போன்றவற்றை பக்தர்களும் மேற்கொள்கிறாங்க. மேலும் இங்கு தை, மாசி, பங்குனி, சித்திரை மாதங்களில் மாலை அணிந்து கொண்டு விரதமிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபடுவாங்க. மற்ற திருத்தலங்களில் போல இல்லைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பங்குனி, சித்திரை மாதங்களில் பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இப்படி வரக்கூடிய பக்தர்களுக்கு பல்வேறு இடங்களில் பார்த்திங்கன்னா நீர்மோரும் வானகம் போன்றவற்றை பொதுமக்கள் வழங்கி பக்தர்களை இளைப்பாற செய்கிறாங்க. மேலும் இங்கு பார்த்திங்கன்னா அமாவாசை நாளில் சமயபுரத்து மாரியம்மன் கோயிலில் தங்கி மறுநாள் காலை வழிபட்டு வந்தீங்கன்னா காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்குது. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா
அமாவாசை என்று தங்கி வழிபடக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் இருப்பதால் இவங்களுடைய வசதிக்காக கோயில் வளாக பகுதியில் அமாவாசை மண்டபமும் கட்டப்பட்டிருக்குங்க. இங்கு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் உள்ளது போல பக்தர்களை அறைகளில் காத்திருக்க வைப்பது, அதன் பின்னர் தரிசிக்க அனுமதிப்பதுன்னு போன்ற பார்த்திங்கன்னா ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது. இந்த பதிவில் சமயபுரத்து மாரியம்மன் கோவிலில் கருவறையில் நடக்கக்கூடிய அதிசயம் என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.